பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆவலா இருக்கோம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாக போகுது. ஆரம்பத்தில் பாண்டியன் கோமதி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உருவான பிரச்சனை இப்போ மீண்டும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. என்னதான் கதிர் நம்ம ராஜு இவங்க ரெண்டு பேரும் விரும்பாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இப்போ ரெண்டு குடும்பத்தை பொறுத்தளவு இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனியை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே கதிரை நம்ம பாண்டியனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அம்மா சொன்ன ஒரே வார்த்தைக்காக பிடிக்காத ராஜி கழுத்தில் நம்ம கதிரும் தாலி கட்டிட்டாங்க. ஸோ குடும்பம் அப்பாவோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக ராஜியும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. இப்போ பாக்கியா ரெண்டு பேரையுமே வீட்டில் கொண்டு வந்து இறக்க போகிறாங்க. எல்லாருமே சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க போகிறாங்க. ஸோ நம்ம பாண்டியன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏற்றுக்கவே மாட்டாப்புல. அதுக்கு அதே மாதிரி தான் வந்து இங்கே ராஜியோட குடும்பத்திலையும். இந்த சூழ்நிலையில் கோமதி என்ன செய்ய போகிறாங்க? ஏன்னா கோமதி எதுவுமே தெரியாத மாதிரி தான் இப்போ இருக்க போகிறாங்க. ஏற்கனவே செந்தில் மீனா இவங்க காதலை எதிர்த்தாலும் அவங்கள வீட்டுக்குள்ளே நம்ம பாண்டியன் ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி கதிர் ராஜியும் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்குவாங்களா இல்லை ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.